நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப பிரைட்டா இருக்கிறதுக்கு 7 விதமான பழக்கங்களை அவங்க கிட்ட நம்ம ஏற்படுத்தணும். அந்த 7 பழக்கங்களும் என்ன அப்படிங்கறத தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் The 7 Habits of Highly Effective Teens. நம்ம ஊர்ல ஒரு மேற்கோள் கேள்விப்பட்டிருப்போம், இளமையில் கற்கும் கல்வி பசுமரத்தாணி போல மனதில் பதிந்துவிடும் அப்படின்னு. அதாவது யங் ஏஜ்லயே நம்ம படிக்கிற படிப்பு, நம்ம பழகிற பழக்கம் எப்பவும் நம்ம கூட வரும் அப்படின்றது அதனுடைய பொருள். அதனாலேயோ என்னவோ நம்ம குழந்தைங்க கிட்ட ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நிறைய நல்ல பழக்கங்களை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பா இருக்கு. அப்படி நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அவங்க ஃபியூச்சரை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. அவங்களோட எதிர்காலத்தை அவங்களே சரியா அமைச்சுப்பாங்க. அப்படி அவங்க கிட்ட ஏற்படுத்த வேண்டிய 7 பழக்கங்களை பத்தி பேசுறது தான் The 7 Habits of Highly Effective Teens அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் சொல்ற அந்த 7 பழக்கங்களும் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஹேபிட் நம்பர் 1, முதலாவது பழக்கம், பி ப்ரோஆக்டிவ். அவங்க வாழ்க்கைங்கிற கப்பலோட கேப்டன் அவங்க தான் அப்படிங்கறத நம்ம உணர வைக்கணும். பொதுவாவே சின்ன குழந்தைங்க வளரும் போது அவங்க கிட்ட ஒரு இயல்பு இருக்கும். ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்புக்கு வேற எதையாவது தான் காரணமா சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கீழே விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன கீழே தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ல மார்க் கம்மியா எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர் ஒழுங்காவே பாடம் நடத்தல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கு வேற எதையாவது குற்றம் சொல்ற இயல்பு பெரும்பாலான குழந்தைங்க கிட்ட இருக்கும். இந்த இயல்பு ரொம்ப ரொம்ப மோசமானது. அதை சின்ன வயசுலயே திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்காக தான் நம்ம எப்பவுமே அவங்க கிட்ட எந்த இடத்துல என்ன தவறு நடந்தாலும் நம்ம அதுக்கு என்ன செய்யலாம், ஒருவேளை முன்னாடியே யோசிச்சு அது நடக்காத அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், அல்லது நடந்து போச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும். எடுத்துக்காட்டுக்கு, யாராவது அவங்கள தள்ளி விட்டுட்டாங்க, அவங்க கீழே விழுந்து அடிபட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவனை அடிச்சா வா சண்டை போடலாம், அவன் எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. விளையாட்டுல இதெல்லாம் சகஜம்தான், இனி கொஞ்சம் பார்த்து விளையாடு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க 4 விதமா இருப்பாங்கப்பா. அப்ப யாராவது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும்போது அவங்க கிட்ட நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுதான் இந்த ஹேபிட், பி ப்ரோஆக்டிவ். அவங்க வாழ்க்கைக்கு, அவங்க தவறுகளுக்கு, அவங்க எதிர்காலத்துக்கு அவங்களையே பொறுப்பெடுக்க வைக்கணும். அவங்க வாழ்க்கைன்ற கப்பலுக்கு அவங்க தான் கேப்டன் அப்படிங்கிற உணர்வை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். ஹேபிட் நம்பர் 2, இரண்டாவது பழக்கம், begin with the end in mind. ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சா அவங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்குன்னு நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும், இன்ஜினியர் ஆகணும், இல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆரம்பத்திலே அவங்க மண்டையில ஏத்தக்கூடாது. குட்டி குட்டியா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்து அதுக்காக அவங்கள வேலை பார்க்க வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஸ்டார்டிங்ல நம்ம குழந்தைங்களுக்கு கராத்தே மேல ரொம்ப ஆர்வம் வந்துச்சுன்னா உடனே நம்ம கிட்ட வந்து அடம் பிடிச்சு அந்த கிளாஸ்ல சேர்ந்துடுவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் விளையாட போறதை விட்டுட்டு கராத்தேக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல நீ கராத்தேக்கு போய் தான் ஆகணும், நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன், நீ கண்டிப்பா போகணும் அப்படின்னு குழந்தைங்களை கம்பல் பண்ண கூடாது. அதுக்கு பதிலா, இங்க பாருப்பா, நீ மட்டும் கரெக்டா கிளாஸுக்கு போயிட்டேன்னு வை, உனக்கு அடுத்த இன்னும் 2 மாசத்துல ஒரு பெல்ட் ப்ரமோஷன் கிடைக்கும். நீ மட்டும் இதே மாதிரி கன்சிஸ்டன்டா போனா இன்னும் 2 வருஷத்துல இந்த கலர் பெல்ட்டுக்கு நீ போலாம், இன்னும் அடுத்த 2 வருஷத்துல நீயே ஒரு மாஸ்டர் ஆயிடலாம். இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்க போற நல்லத பத்தி குழந்தைகிட்ட பேசணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு விஷயத்த தான் செய்யறதுக்கு உட்கார்ந்தாலும் ஃபியூச்சர்ல நமக்கு இவ்வளவு பெரிய விஷயம் காத்துட்டு இருக்கு, அதுக்காக இத இப்போ நம்ம சின்சியரா பண்ணணும் அப்படிங்கிற ஹேபிட் வரும். ஹேபிட் நம்பர் 3, மூன்றாவது பழக்கம், புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். எதை முதல்ல செய்யணுமோ அதை முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணுமோ அதை 2வது தான் செய்யணும். பொதுவாவே சின்ன வயசுல ரொம்பவே ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நமக்கு இருக்காது. ஆனா ஒரு 13 வயசுலாம் ஆகும்போது ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தலையில வந்து விழும். இத பண்ணவா அதை பண்ணவான்னு யோசிச்சு யோசிச்சு எதுவுமே பண்ணாம உட்காந்துருவோம். இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம குழந்தைங்களை வருங்காலத்துல சிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்தே எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிரியாரிட்டிஸ் பண்றத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு நாள்ல முக்கியமான 3 வேலைகளை முதல்ல செஞ்சு முடிச்சிடணும். அந்த 3 வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற செட்டப்ல அவங்க ஒவ்வொரு நாளையும் அவங்க டிசைன் பண்ற மாதிரி பாத்துக்கணும். அடுத்து ஹேபிட் நம்பர் 4, 4வது பழக்கம், திங்க்
வின் வின். இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஒரு குழந்தை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே தான் தான் வின் பண்ணணும், தான் சொல்றதுதான் சரியா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது நார்மல், ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி. ஆனா இதே மென்டாலிட்டியோட வளர்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல யாரு கூடயும் நம்மால ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியாது. ஈவன் பிசினஸ்லாம் வந்துச்சுன்னா கூட நெகோசியேஷன்ல நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே ஹெல்ப் பண்ணாது. அதனால ஆரம்பத்துல இருந்தே எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போனாலும், எந்த ஒரு நெகோசியேஷனுக்கு போனாலும் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களையும் பத்தி யோசிச்சு 2 பேருக்கும் சுமூகமான ஒரு முடிவை எடுக்கிற பழக்கத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்து ஹேபிட் நம்பர் 5, 5வது பழக்கம், சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இல்லாம முதல்ல எதிர்த்தாப்புல இருக்கவங்கள தான் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த பழக்கத்தை குழந்தைங்க கிட்ட விதைக்கணும். பொதுவாவே நம்ம எல்லாரையும் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கிட்ட ஒரு மனக்குறை இருக்கும். என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு லிமிட் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல. ஆனா லிமிட்டை தாண்டி போகும்போது இந்த உலகமே ரொம்ப மோசமானது, எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கிற எண்ணத்தை இந்த உணர்வு கொடுத்துடும். ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் கிரைசிஸ்ல நம்ம குழந்தைங்க சிக்க கூடாதுன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பழக்கத்தை நாம ஏற்படுத்தணும். அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற ஒரு இயல்பை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தணும். சப்போஸ் இந்த பழக்கம் இல்லாமையே போச்சுன்னா ஒன்னு குழந்தையால அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சிந்திக்கவே தெரியாது, 2 யாரையுமே லிசன் பண்ணவே அவங்களுக்கு தோணாது. இந்த பழக்கத்தை கண்டினியூ பண்ணி எண்ட் ஆஃப் த டேல வயசான காலத்துல நம்மள லிசன் பண்றதுக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நம்மளையும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சோ ஆரம்பத்துல இருந்தே அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிற ஒரு பழக்கத்தையும் லிசன் பண்ற ஒரு பழக்கத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்தணும். அடுத்து ஹேபிட் நம்பர் 6, 6வது பழக்கம், சினர்ஜைஸ். ஒரு பேரண்டா நமக்கு நம்ம குழந்தை ரொம்பவே ஸ்பெஷல். ஒரு பேரண்டா நம்ம குழந்தைங்க எப்பவுமே ஃபர்ஸ்டா இருக்கணும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். பட் அதுக்காக அந்த எண்ணத்தை முழுக்க நம்ம குழந்தைங்களோட மண்டையில திணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ தனியா தெரியணும், நீ தான் பெஸ்டா இருக்கணும், நீ தான் எல்லாத்தையும் பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீமோட ஒரு குழந்தைய இணைய விடாம நம்ப வைக்கிறது தான் பெரிய தப்பு. ஒரு ஆர்கனைசேஷன்ல போய் நீங்க ஷைன் பண்ணணும்னாலும் சரி, ஒரு என்டர்பிரனரா பெட்டரா ஒரு பிசினஸ ரன் பண்ணாலும் சரி, ஒரு டீமோட சேர்ந்து வேலை பார்க்க உங்களுக்கு தெரியணும். அதுக்குன்னு நீ பெஸ்ட்ன்ற வார்த்தையை குழந்தைங்க கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லல. எவ்ரிஒன் இஸ் யூனிக் அண்ட் எவ்ரிஒன் இஸ் பெஸ்ட் இன் தேர் ஓன் பார்ட். ஒவ்வொரு குழந்தையும் ஏதாவது ஒரு விதத்துல பெஸ்டா தான் இருக்கும். அது அவங்க கிட்ட சொல்றது தப்பு கிடையாது. ஆனா நீ தான் உன்னை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற டெண்டன்சியோட வளர்க்கும் போது ஒரு டீம் கிட்ட அந்த குழந்தையால ஃபிட் ஆகவே முடியாது. ஃபியூச்சர்ல அதுவே அவங்க சக்சஸ்க்கு லேடர்ல ஏறி போகும்போது ஒரு கயிறு மாதிரி கீழே பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். சோ ஒரு டீமோட பிளெண்ட் ஆகிற பழக்கத்தையும் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஹேபிட் நம்பர் 7, 7வது பழக்கம், ஷார்பனிங் த ஷா. தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் பழக்கத்தை, பட்டை தீட்டிக் கொள்ளும் பழக்கத்தை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தணும். இதுல அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஒவ்வொருவரும் எவ்ரிஒன் இஸ் லைக் எ ஹோம். அதுவும் 4 அறைகள் கொண்ட ஒரு வீடு மாதிரியாம். அதுல முதல் அறை நம்மளோட உடம்பு, 2வது அறை நம்ம மூளை, 3வது அறை நம்ம மனசு, 4வது அறை நம்மளோட ஆன்மா. இப்படிப்பட்ட இந்த 4 அறைகளையும் திறந்து ஒவ்வொரு அறையிலும் காற்றோட்டம் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஒவ்வொரு நாளும் உயிர்ப்போடவே இருக்கவே முடியும். அதுல ஏதாவது ஒரு அறைய ரொம்ப நாள் பூட்டி வச்சிருந்தோம்னா கூட அதனுடைய பாதிப்பை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமா. அதனால இந்த 4 அறைகளை பத்தியும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இந்த 4 அறையிலையும் காற்றோட்டம் இருக்கிறதுக்காக என்ன ஆக்டிவிட்டிஸ அவங்க செய்யணும் அப்படிங்கறதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு சரியான உணவு பழக்கம், சரியான எக்ஸசைஸ் அவங்க பண்ற மாதிரி பாத்துக்கணும். பிரெயினை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கண்டினியூஸா அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி பாத்துக்கணும். மனசை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப்ல அவங்க எப்படி நடந்துக்கணும், உறவுகளை அவங்க எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆன்மாவை அவங்க சீரா வச்சுக்கிறதுக்கு தியான மாதிரியான பயிற்சிகள்ல அவங்கள ஈடுபடுத்தணும். இந்த நாளுக்கான ஏற்பாட்டையும் நம்ம செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க நல்லா தீட்டி வச்ச பட்டாக்கத்தி மாதிரியான ஷார்ப்பா இருப்பாங்க அப்படின்னு ஆத்தர் இந்த புக்ல சொல்லியிருக்காரு. மேலும் இந்த புக்கை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.